72 வானர சேனைகளுக்கெல்லாம் தலைவராக எனது அண்ணன் வாழி இருக்கின்றார். அப்படி இருந்த போதும் இன்றைய தினத்திலே எனது அண்ணன் வாழி அழுத்ததாக தகவல். அண்ணா 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 உங்கள் பாதமே அழைத்ததற்கு காரணம் இருக்கிறது. பார்த்தனையாம் வடக்கே உள்ள பிரதமர கோயக்கி வலிய சமருக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் மாயாவி என்று சொல்லக்கூடிய கூடியாருடன். அவனோட தவறுக்கு திரும்புகிறே ஆகினால்தான் உன்னில் எதற்காக அழைத்து தெரியுமா? எதற்காக அண்ணா? அந்த மாயாவியோடு நான் தவறு செய்து விட்டு வருவதை அந்த பிரதமர குகையின் வாயிற்படுத்தி நீதான் எனக்காக காவல் இருக்க வேண்டும். அண்ணா ஆணையிடுங்கள், அந்த அசுரனை நானே சென்று அழைத்து விட்டு வருகிறேன். தம்பி சுக்கிரமா அண்ணா, தம்பி உடையூர் படைக்கஞ்சாளர் உரைப்பார்கள். உண்மைதான் அண்ணா, அதை நிலையாகவே நிறுத்தி விட்டாய். தம்பி அண்ணா, அந்த மாயாவி எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன்? பல மாயாஜனவன். அவனோடு சமர்சனத்திற்கு தகுதியானவன் ஒருவனை. நான் சென்று அவனை கொன்று குவித்து விட்டு பிறகு வந்து சந்திக்கிறேன். நான் சென்று வருவரை அந்த பிரதமர கோகையின் வாயிற்படுத்தி நீதான் காவல் இருக்க வேண்டும். தம்பி அண்ணா, நான் சென்று சமர் செய்து விட்டு வருவதற்கு நாள் 1 ஆகலாம், வாரம் 2 ஆகலாம், மாதம் 3 ஆகலாம், ஆண்டு 4 ஆகலாம். எத்தனை ஆண்டுகளானாலும் சரி, எத்தனை யுகங்களானாலும் சரி, அவனோடு சமர் செய்து விட்டு வருவதை எனக்காக காவல் நீதான் இருக்க வேண்டும். அண்ணா தம்பி சுக்ரீவா, உங்களுக்காக நானே காவல் புரிகிறேன். அண்ணா ஆணையிட்டு செல்வதை இந்த அண்ணன் இருக்கட்டும். அண்ணா ஆணை இடுவது இந்த தம்பியிடம் என்பது அந்த ஆணையை முடிப்பு இந்த தம்பி என்பதை நினைவிருக்க வேண்டும். ஆமாம் எனக்கு அண்ணன் ஆணையிட்டு இருக்கின்றார் மனம் செய்கிற கோபாலத்திற்கு காவலாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் மனைவி உரிமை இருக்கின்றார். அவரிடத்திலே எடுத்து சொல்லிவிட்டு பிறகு செல்வோம்.
மிக சீரும் சிறப்போடு வந்திருக்கிறேன். இருந்தாலும் கணவரை பார்க்கணும். அப்படியா? நான் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாமே. சரி, என்ன அழிந்த காரணம்? அண்ணனும் அசுரனோடு போகக்கூடிய வட திசையிலே துவாரபாலத்திற்கு சென்றிருக்கின்றார்.
அப்படியா? அதற்கு காவலாக என்னை இருக்கும்படி உரைத்திருக்கின்றார். அங்கு நான் காவலாக செல்ல போகிறேன். நீ ஜாக்கிரதையா இருப்பாய் என்பதை உன்னிடத்தில் உரைத்து விட்டு போகலாம் என்று அழைத்தேன். அப்படியா? உண்மைதான். அப்படியாக. ஆமா, நாமக்கும் தனிமையிலே செல்லக்கூடாது. நண்பன் இருக்கின்றான் ஆஞ்சநேயன். அவனை அழைத்து இருவரும் சேர்ந்து காவலாக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயா! கோவிந்தா